மக்களே வணக்கங்க. காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து ஏசியாட்டிக் லில்லி வந்து நடவு பண்ணுறதை பற்றி எப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே கிழங்கு வச்சு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிடணும். ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் அந்த பூவோட கிழங்கு. இதை வந்து நம்ம நார்மலாக அந்த டேலியா கிழங்குகள் இல்லைனா கிளாடியோலஸ் பார்த்திங்கன்னா இந்த மண் மேலே வந்து இப்படி வைப்போம் இல்லையா, இப்படி வைப்போம். இது வந்துட்டு இந்த கிழங்கை பொறுத்தளவில் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து நிறைய குருத்துகள் வருங்க. கிளாடியோலஸ் கிழங்கு இப்போ தான் முளை வச்சுருக்கேன், எதையும் நடவு பண்ணிடலாம். இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு வெறும் மண், உரம் அதுதான் கலந்துருக்கேன். கோகோபீட் வந்து கலக்கவே இல்லை. வெறும் செம்மண் தான், தோட்டத்து மண் ப்ளஸ் வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கிளாடியோலஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இப்படி வச்சாலே போதும். இதுக்கு மேலே, அதாவது இது குருத்து வளர தான் இதிலிருந்து தான் வேர்கள் வைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வேர்கள் வைக்கும். அதனால் இதை வந்து நம்ம மேலாப்பில் வச்சாலே போதும். இது போட்டு மூடி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எல்லா கிளாடியோலஸ் கிழங்குகளும் இப்படி தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை